الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو العزيز الحكيم. صدق الله. அனைத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் புனிதமான ரமலான் மாதத்திற்கு பின்னால் தஃசீருடைய இந்த தொடர் பயான் 209வது வாரமாக இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது. சூரத்துல் பக்ரா முடிவு பெற்று சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பத்தில் உள்ள ஒரு ஆயத்திற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்திற்குரிய விளக்கம் இதற்கு முந்தைய பயானில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரா ஆல் இம்ரான் இதனுடைய சிறப்புகள், சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புகள் ஆகியவை எல்லாம் இதற்கு முன்னால் கூறப்பட்டிருக்கின்றன. சூரா ஆல் இம்ரானுடைய இந்த தொடக்கத்திலிருந்து சுமார் 80க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா யூத கிறிஸ்தவர்களுக்குரிய பதிலாக, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்குரிய பதிலாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் தஆலாவை வணங்குவதை விடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வம் என்பதாக கூறிக்கொண்டிருந்தார்கள், வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குரிய பல்வேறு பதில்களை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய தொடரிலே சுமார் 80 ஆயத்துகளுக்கு மேலாக அதனை சொல்லி காட்டுகின்றார். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்னென்ன குற்றங்களை செய்கின்றார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை மறுக்கின்றார்கள், எப்படியெல்லாம் தங்களுடைய தவறான வாதங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த ஆயத்து ஆரம்பத்திலே இந்த ஆயத்து இறங்கியதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கிறிஸ்தவர்களைச் சேர்ந்த ஒரு குழுவினர் வந்தார்கள். யமன் நாட்டிலே உள்ள நஜ்ரான் என்ற பகுதியில் இருந்து ஒரு தூது குழுவினர் நபி அவர்களிடத்திலே விவாதம் செய்வதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் வணங்குவதற்கு உரியவர்கள் என்பதை விவாதிப்பதற்காக வேண்டி, தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை அதுதான் சரி என்பதாக விவாதிப்பதற்காக வேண்டி ஒரு குழுவினர் 60 பேர்களை கொண்ட ஒரு குழுவினர் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் வாகனங்களில் மிக படோடோபமாக வீட்டிருக்கக்கூடியவர்களாக வந்து சேர்ந்தார்கள் மதீனாவில். அந்த 60 நபர்கள் மதீனாவிலே வந்து ஒரு இடத்தில் தங்கிக் கொண்டு அவர்களிலே ஒரு 14 நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுவதற்காக மஸ்ஜித் நபவிக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த 14 நபர்களிலும் 3 நபர்கள் மிக முக்கியமானவர்கள்.
ஒருவர் அப்துல் மசீஹ் என்பது அவருடைய பெயர். அவர்தான் அந்த கூட்டத்திற்கு தலைவர், அந்த குழுவுக்கு தலைவர். இன்னொருவர் ஐஹம் என்று பெயருடையவர். அவர் அந்த குழுவினர்களுக்கு பொருளாதார வசதிகளையும் உணவு வசதிகளையும் தயார் செய்து கொடுக்கக்கூடியவர் அவர். இன்னொருவர் அபூ ஹாரிசா என்பவர். அவர் அந்த குழுவினரிலேயே பெரும் ஆலிமாக, பெரும் அறிஞராக விளக்குகிறவர். அவர்களுக்கு வேண்டிய சட்டங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரும் அறிஞராக இருந்தவர். இந்த 3 நபர்களும் அந்த 14 நபர்களிலே மிக முக்கியமானவர்கள். மிக ஆடம்பரமான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த காலத்திலே சஹாபாக்கள் இருந்த நிலைக்கும் அவர்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த நிலையையும் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் இவர்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இவர்களை போன்ற ஒரு கூடு குழுவினரை நாங்கள் பார்க்கவே இல்லை. அவ்வளவு படோடோபமாக, ஆடம்பரமாக, மிக உயர்ந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மஸ்ஜித் நபவிக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த 14 நபர்களும் வரக்கூடிய அந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களும் வந்தவர்கள் அசருக்கு பின்னால் அவர்கள் தொழுவதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது, நேரம் ஆகிவிட்டது என்ற காரணத்தால் மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு பகுதியிலே கிழக்கு பக்கத்தை நோக்கி தங்களுடைய தொழுகையை ஆரம்பித்தார்கள். அவர்கள் மஸ்ஜிதிற்குள்ளாகவே அவர்களும் தொழுகின்றார்கள், தொழ ஆரம்பித்து விட்டார்கள் கிழக்கு நோக்கி. ஏனென்றால் மதீனாவிலிருந்து பெத்லஹம் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல்லஹம் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் கிழக்கே இருக்கின்றது. மதீனாவிலிருந்து அவர்கள் தொழுவது அந்த பைத்துல்லஹம் என்ற அந்த நகரை நோக்கி தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். யூதர்களோ பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களும் ஆரம்பத்திலே மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலே அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா பவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற ஆயத்தை இறக்கி வைத்து காபாவை நோக்கி தொழுமாறு கட்டளையிட்டார். மதீனாவுக்கு வந்த பிறகு சுமார் 17 மாதங்களுக்கு பிறகு என்ற சட்டங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற ஆயத்தினுடைய விளக்கத்தில். ஆக இவர்கள் இந்த நஜ்ரான் வாசிகள் கிழக்கு நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் இதை பார்த்து சிலர் எழுந்திருந்தார்கள். அவர்களை தடுப்பதற்காக வேண்டி முயற்சித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை விட்டு விடுங்கள், அப்படியே தொழுவது, அப்படியே தொழட்டும், விட்டு விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் தன்மையை காட்டக்கூடியதாகவும் எல்லா மதத்தினர்களையும் ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி உலகத்திலே வேறு எங்காவது ஒரு மஸ்ஜிதிலே நடைபெற்றாலும் கூட அவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாக மஸ்ஜிதிலே எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறைப்படிக்க, அந்த ஒழுக்கப்படிக்க அவர்கள் அங்கே வருவார்களேயான சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு சுத்தமாக கைகால் முகங்களை கழுவிக்கொண்டு அவர்கள் வந்து சேர்வார்களேயான அவர்களை தடுப்பதற்கு எந்த விதமான உரிமையும் யாருக்கும் கிடையாது. அவர்கள் காபிர்களாயிற்றே, மாற்று மதத்தினர்களாயிற்றே, அவர்களை நாம் எப்படி மஸ்ஜிதிற்குள்ளே அனுமதிப்பது என்ற பிரச்சனை வந்துவிடக்கூடாது. மாற்று மதத்தினர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய இந்தியாவை போன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும், அவர்களுடைய மனம் புண்படாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கற்றுத் தருகின்றார்கள். நபி அவர்கள் மாற்று மதத்தினர்களை ஆதரித்தார்கள், அவர்களுக்கு அரவணைத்து கொடுத்தார்கள், அவர்களுடைய சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் மனம் போனால்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதுபோன்று நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில். ஆக அவர்கள் அங்கே தொழுது முடித்தார்கள். மஸ்ஜிதில் தொழுது முடித்தவுடனே அந்த 14 நபர்களிலே முக்கியமான அந்த 3 நபர்கள், அவர்களிலே 2 நபர்கள், ஆரம்பமாக சொல்லப்பட்ட அப்துல் மஜீத் என்ற அந்த கூட்டத்தினுடைய தலைவரும் ஐஹம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த
மனிதர்களுக்கு அவர்களுக்கு பொருளாதார வசதியையும் உணவு வசதிகளையும் செய்து தரக்கூடிய அந்த மனிதரும் 2 பேருமாக சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகில் வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேச ஆரம்பித்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். உடனடியாக அந்த இருவரை பார்த்து கூறினார்கள். மற்றவர்கள் எல்லாம் பின்னால் ஒதுங்கி இருக்கின்றார்கள். பேசுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருவர். இங்கே அந்த ஒழுக்கத்தையும் அந்த கூட்டத்தினர் கற்றுத் தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை போற்றுகின்றார்கள். ஒரு ஜமாஅத், ஒரு கூட்டத்தினர், ஒரு குழுவினர் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள். சில விவாதங்களை பேசுவதற்காக வேண்டி, சில பேச்சுக்களை பேசுவதற்காக வேண்டி என்று சொன்னால், கூட்டத்தினர் அனைவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூலையிலே பேசிக் கொண்டிருக்க கூடாது. யாராவது ஒருவரை அல்லது இருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மட்டும் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் அதனை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அந்த கூட்டத்திலே மற்றவர் யாராவது பேச வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர் கருத்தை சொல்ல வேண்டும். ஆளுக்கு ஒரு மூலையிலே ஆளுக்கு ஒரு விதமான சத்தம் போட்டுக் கொண்டிருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் தீர்வு காண முடியாது. அதையும் இந்த குழுவினர் மிக கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். தவறான கொள்கையில் இவர்கள் இருந்தாலும் கூட கூட்டத்திலே விவாதம் செய்வது, ஒரு மனிதனிடத்திலே குழுவாக வந்து பேசுவது எப்படி என்ற முறையை தெரிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போற்றுகின்றார்கள். ஆகவே அந்த இருவரை மட்டும் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இருவரும் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், இஸ்லாத்தில் இணைந்து விடுங்கள் என்பதால். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு முன்னாலேயே இஸ்லாம் ஆகி இருக்கின்றோம், இஸ்லாத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக அந்த இருவரும் சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இருவரும் பொய் சொல்லுகிறீர்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலாவுடைய குமாரன், மகன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுவே நீங்கள் இஸ்லாத்தில் இல்லை என்பதை அறிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஈசாவை வணங்குகின்றீர்கள். ஈசா கொல்லப்பட்ட அந்த சிலுவையை வணங்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே எதை தடை செய்திருக்கின்றாரோ அந்த பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இஸ்லாத்தில் இணையவும் இல்லை, இஸ்லாத்திலே கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில், மனிதரிடத்தில் சொன்னார்கள், அந்த இருவரிடத்தில். அப்பொழுது அந்த இருவரும் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குமாரனாக இல்லை என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை யார்? மரியமுடைய கணவராக ஈசாவுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் என்பதாக கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அறிவுபூர்வமாக ஒரு விளக்கத்தை, ஒரு வாசகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? அந்த இருவரை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு தெரியுமா ஒரு குழந்தை தந்தையினுடைய தாயிலே தான் பிறக்கும் என்பது தெரியுமல்லவா என்பதாக கேட்டார்கள். ஒரு குழந்தை தந்தையினுடைய தாயை, தந்தையினுடைய வடிவத்திலே, தந்தையினுடைய அமைப்பிலே, தந்தையினுடைய தோற்றம், அதனுடைய தந்தையினுடைய அங்க அமைப்புகள், சில வடிவங்கள், அதனுடைய சாயங்கள் இருக்கும் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக சொன்னார்கள். நாம் பார்க்கிறோம், மட குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா தந்தையை போன்று பெரும்பாலான நீங்கள் நினைப்பாக்கலாம். அந்த அவர்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுடைய உருவ அமைப்பு, தோற்றம் இருக்கின்றது. அது திடீரென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு அவருடைய தந்தையை போன்றே மனம் காட்சி அளிப்பார். நடக்கக்கூடிய நேரத்திலும் கூட தந்தையை போன்றே நடக்கக்கூடிய அமைப்பை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு கொடுத்து அமைத்து வைத்திருக்கின்றார். இதுபோன்று தந்தையுடைய அமைப்பில் மகன் இருக்க வேண்டும் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக சொன்னார்.
தந்தை எந்த தன்மை உடையவராக இருக்கின்றாரோ அதே தன்மை உடையவராக பெரும்பாலும் மகன் இருக்க வேண்டும் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக ஒத்துக்கொண்டார். சரி, அல்லாஹ் ஈசாவுடைய தந்தை என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் சொல்லுகின்றபடி தந்தை எப்படி இருக்கின்றார் என்று உங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆயத்தை முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அது இதற்கு முன்னால் உள்ள பயானில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை, வணங்குவதற்குரிய எந்த தெய்வமும் இல்லை. அல் ஹய்யு, அவன் என்றும் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன், என்றும் உயிருள்ளவனாக இருக்கக்கூடியவன். அல் கையூம், எல்லா விஷயங்களையும் நிலைப்படுத்தி நிலைத்திருக்கக்கூடிய தன்மை உடையவன் அவன். இந்த அல் ஹய்யூ அல் கையூம் என்ற இரண்டு சிபத்துகள், இரண்டு தன்மைகள் அல்லாஹ்வுக்கு உரியது. இரண்டு சிபத்துகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. நீங்கள் சொல்லக்கூடிய ஈசாவுக்கு தந்தை அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மகன் ஈசா என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இரண்டு சிபத்துகளை நீங்கள் ஒத்துக் கொள்ளுகிறீர்கள். அல் ஹய்யூ என்பதையும் அல் கையூம் என்ற இரண்டு சிபத்துகளும் அல்லாஹ்வுக்கு உரியவை என்பதை ஒப்புக் கொள்ளுகின்றீர்கள். அப்படியானால் ஈசாவும் ஹய்யாக இருக்க வேண்டும், கையூமாக இருக்க வேண்டும். தந்தையை போன்று மகனும் இருக்க வேண்டும் அல்லவா? ஹய்யாக இருக்கின்றார், நித்திய ஜீவனாக இருக்கின்றார். அதே போன்று கையூம் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன், எல்லா விஷயங்களையும் நிலைப்படுத்தி நிலைத்து ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த இரண்டு தன்மைகளும் தந்த மகனிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா என்பதாக கேட்டார். அவங்க எந்த பதிலும் சொல்ல, பேசாம மௌனமா இருந்தாங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். தந்தையை போன்று மகன் இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னபோது அவன் இருக்க வேண்டும். ஆனா பதில் எதுவும் சொல்லல, வாய் மூடி இருந்தார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா வஹுவ அலா குல்லி ஷைஇன் யஹ்ஃபதுஹு வ யுர்ஸிகுஹு, அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே அவனுடைய தன்மை எல்லா பொருள்களையும் பாதுகாத்து பராமரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதை நீங்கள் ஒத்துக் கொள்ளுகின்றீர்கள் அல்லவா? அடுத்த அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றார், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த வானம் பூமியில் உள்ள எந்த பொருளும் மறைபொருளானதல்ல, மறைந்ததல்ல. எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார். எந்த பொருளை பற்றியும் மறைவு என்பது அவனுக்கு கிடையாது. எல்லா பொருளும் அவனுக்கு முன்னிலையில் இருப்பதை போன்று, நமக்கு முன்னால் எப்படி ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை பற்றி தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோமோ அது போன்று வானம் பூமியில் உள்ள எல்லா அனுக்கிரமான அத்தனை பொருள்களும் கூட அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக சொன்னார். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்வுடைய தந்தை மகன் என்பதாக சொல்லக்கூடிய உங்களுடைய ஈசா இருக்கின்றாரே அவர், நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய மகன் என்பதாக அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஈசா எல்லா பொருளையும் பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய தன்மை உடையவரா, அல்லது எல்லா பொருட்களுக்கும் ரிஸ்க் வழங்கக்கூடியவரா, அல்லது வானம் பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் அவருக்கும் மறைவானதல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்பதாக கேட்டார்கள். எந்த பதில் சொல்ல பிற்கால இருந்தார். அல்லாஹ் மகன் அல்லாஹ்வுக்கு தந்தையை போன்று இருக்கும். அல்லாஹ் தந்தை என்று சொன்னால் அல்லாஹ் தந்தைக்குரிய அந்த தன்மைகள் அனைத்தும் மகனுக்கு இருக்கும். அப்படி இருப்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்களா? அல்லாஹ் இருப்பதாக ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள். மகனுக்கும் அந்த தன்மைகள் இருக்க வேண்டும் அல்லவா, அல்லது அதில் கொஞ்சமாக இருக்க வேண்டும் அல்லவா என்பதாக கேட்டபொழுது எதுவும் சொல்றது. பிறகு அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தார், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன்தான், அதுக்கு விளக்கங்கள்லாம் பின்னால சொல்றார். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன்தான் கர்ப்பங்களிலே உங்களை உருவமாக அமைக்கின்றான். தாய்மார்களுடைய கர்ப்பங்களிலே உருவமாக அமைப்பது அவன்தான். கைஃப யஷா, அவன் நாடியவாறு அமைக்கின்றான். அவன் எப்படி நாடுகின்றானோ, எப்படி விரும்புகின்றானோ அப்படி உருவமாக அமைக்கின்றான். இதை நீங்கள் ஒப்புக் கொள்ளுகிறீர்களா என்பதாக கேட்டார்கள். ஆம், ஒப்புக் கொள்ளுகின்றோம். அல்லாஹ்தான் பெண்களுடைய கர்ப்பங்களிலே குழந்தையை உருவாக்குகின்றான், உருவமாக சமைக்கின்றான், அமைக்கின்றான், படைக்கின்றான். சரி, அது தந்தையுடைய தன்மை என்று சொன்னால் மகனுக்கு அந்த தன்மை இருக்கணுமா? இல்லை, மகனுக்கு அந்த தன்மை இல்லையே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். பதில் சொல்லவில்லை. இந்த எல்லா கேள்விகளுக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை, மௌனமாக இருந்தார். நீங்கள் சொல்லுவதை போன்று ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி படைக்கின்றானோ அதே போன்று படைக்கக்கூடிய தன்மை, காட்டக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். ஈசா காலிக் அல்ல, மக்லூக், படைக்கப்பட்டவர். கர்ப்பங்களிலே உள்ளவற்றை படைக்கக்கூடிய, உருவம் அமைக்கக்கூடிய தன்மை
உருவமாக அமைக்கப்பட்டவர் ஈசா. எனவே அல்லாஹ் காயக்கூடிய தன்மை உடையவர் அல்ல, இவர் மக்லூக்காக இருக்கின்றார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆயத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டி விளக்கம் சொன்னார்கள், எதையும் பேசவில்லை. சரி, அல்லாஹ் இருக்கின்றார், நீங்கள் தந்தை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அவன் சாப்பிடுவதில்லை குடிப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், அவன் சாப்பிடுவதில்லை குடிப்பதில்லை. அந்த தந்தைக்கு மகன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஈசா இருக்கிற சாப்பிடுறாரு குடிக்கிறாரு, அவர் சாப்பிடுறாரு சாப்பிட்டாரு குடித்தாரு உலகத்தில் இருக்கும் பொழுது. மற்ற மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியெல்லாம் அவருக்கு பசி தாகம் இருந்து எல்லாம் செய்தார், தூங்கினாரு எந்திரிச்சாரு என்பதை ஒத்துக் கொள்ளுகின்றீர்களா? பேசாம இருக்காங்க, ஒண்ணும் சொல்ல. அல்லாஹ் தஆலாவை யாரும் பெறவில்லை, அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான், அவனுக்கு யாரும் தாயோ தந்தையோ கிடையாது என்பதை ஒத்துக் கொள்கிறீர்களா? ஆமா, ஒத்துக்க. சரி, ஈசா இருக்கிறாரு, அவருக்கு தாய் இருக்கிறார், தாய் இருக்கா இல்லையா? தாய். அவர் குடிக்கிறார், அவர் சாப்பிடுகின்றார், மற்ற மனிதர்களை போல் நடந்து கொள்கின்றார்கள் அல்லவா என்பதாக கேட்டார். எந்த பதிலும் சொல்லவில்லை, பேசாமல் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தெய்வமாக இருக்க முடியும், வணங்குவதற்கு தகுதியானவராக இருக்க முடியும் என்பதாக அடுத்தடுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக இந்த கேள்விகளை கேட்ட பொழுது எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை, வாய் மூடி மௌனமாக இருந்தார். கொஞ்ச நேரம் பேசாத நினைச்சு அந்த ரெண்டு பேரும் மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய திருவசனம், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்பதாக கேட்டார். அந்த ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருவசனத்தின் மூலமாக உண்டானவர். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நெஞ்சிலே அவருடைய வயிற்று பகுதியிலே ஊதச் சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதினார்கள், கர்ப்பம் உண்டாகிவிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார். ஆக கலிமத்துல்லா ஈசா, ரூஹுல்லா கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹாகவும் மற்ற எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய ரூஹ் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், வநஃபக்து மின் ரூஹி, இந்த மனிதனுக்கு மனிதனை நான் என்னுடைய கைகளால் படைத்து, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய கைகளால் நான் படைத்து, என்னுடைய குதிரத் என்ற கைகளால் படைத்து என்னுடைய ரூஹை ஊதினேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய ரூஹ் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த ரூஹ் தான். மனிதர்களுக்கு என்ன ரூஹ்ங்களோ அந்த ரூஹ் தான். ஆனா ரூஹுகளிலே பரிசுத்தமான ரூஹாக அது இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் ஏன் ரூஹுல்லா அல்லாஹ்வுடைய ரூஹை சொல்லுகின்றார் என்று சொன்னால், தந்தை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு அவர்களை உண்டாக்கிறார் என்ற காரணத்தால் அவர்களுக்கு ரூஹுல்லா என்று சிறப்பு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய திருவசனமாக அவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்பதாக அந்த ரெண்டு பேரும் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற குர்ஆனில் சொல்லுகின்றபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ரூஹாக, அல்லாஹ் தஆலாவுடைய கலிமாவாக, அவருடைய திருவசனமாக இருக்கின்றார்கள் என்றார். அந்த ரெண்டு பேரும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு, இது எங்களுக்கு போதும், ஈசா அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய கலிமா அப்படின்னு சொல்றீங்களா, அது எங்களுக்கு போதும், மற்றெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்ட கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியல. கடைசியாக இந்த ஒரு குறிப்பை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, அவர் அல்லாஹ்வுடைய ரூஹ், மற்ற ரூஹை போன்ற அல்லாமல் தனியார் பிரத்யேகமான ஒரு அம்சம் இருக்கு. அல்லாஹ் தஆலா சொன்னால் அந்த சொல்லின் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்கள் உண்டாக்கப்பட்டார்கள் மரியமுடைய வயிற்றிலே. ஆகவே இது எங்களுக்கு போதும், ஈசாவை நாங்கள் வணங்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தௌஹீதுடைய கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தை தொடராக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆயத்துக்களை எல்லாம் இறக்கி வைத்தார் என்பதாக இந்த ஆயத்தை இறங்கியதற்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இதுல என்ன சொன்னா, ஆரம்பத்தில் முன்னால் உள்ள ஆயத்திலே அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் இருக்கின்றானே அவன் எத்தகைய தன்மை உள்ளவன் என்று சொன்னால் அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை. நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், இந்த வேதத்தை நபியே உன் மீது அவன் இறக்கி வைத்தான். நஸ்ஸல அலைக்கல் கிதாப், இந்த வேதத்தை நபியே உன் மீது அவன் இறக்கி வைத்தான். பில் ஹக், சத்தியத்தை கொண்டு இறக்கி வைத்தான், உண்மையாக அதனை இறக்கி வைத்தான். இதிலே அசத்தியம் என்று கலந்து விடவில்லை.
சத்தியமாக இதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மையானது, இதிலே சொல்லப்பட்ட எந்த விஷயம் தவறானதாகவோ மறுக்கப்படக்கூடியதாகவோ அல்லது அனுமானம் என்ற அடிப்படையில் உள்ளதாகவோ கிடையாது. எல்லாம் உறுதி மிக்கதாக, உண்மை மிக்கதாக, சத்தியம் மிக்கதாகவே அல்லாஹால இந்த கிதாபை, இந்த வேதத்தை அல்லாஹால அருளி இருக்கிறார், உமக்கு அருளி இருக்கின்றார். ஏன்னா சில விஷயங்கள் அனுமானமாக சொல்லப்படுவது உண்டு, இப்படி இருக்கலாம் என்பதால். அப்படி பெரும்பாலும் இருந்து விடலாம், சில நேரங்களில் இல்லாமல் ஆகிவிடலாம். ஆனால் அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுமானத்தின் அடிப்படையிலோ அல்லது சந்தேகத்தின் அடிப்படையிலோ சொல்லப்பட்டவை அல்ல, சத்தியமாக உண்மையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதே அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லுகின்றார். சத்தியத்தை கொண்டு அல்லாஹால இதனை உன் மீது இறக்கி வைத்தார். இதிலே சொல்லப்பட்ட வாதா வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, வாய்து எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தீமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எல்லாம் உண்மைதான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் எதை குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றானோ அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதோ அல்லது அனுமானமாக சொல்லப்பட்டதோ அல்ல. ஏன்னா மனிதனுடைய பழக்கத்துல நாம் பார்த்தோம், சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லும் போது மிகைப்படுத்தி சொல்லுதல் என்று ஒரு பழக்கம். 1000 தடவை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா அவர் 1000 தடவை சொல்ல போறது இல்லை, அவர் கேட்க போறது இல்லை. இது எது, நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் உன்னோட பேச்ச நான் கேட்கவே மாட்டேன் வலியுறுத்தி சொல்வதற்காக நீ 1000 தடவை சொன்னான். நம்முடைய வேலைக்காரர்கள், நம்ம பையனோ வீட்டுல யாராவது கூப்பிடணும், 78 தடவை கூப்பிடுறோம் கேட்கவே மாட்டேங்கிறேன், 2 தடவை தான் கூப்பிட்டுருப்பாரு, 78 தடவை கூப்பிடுறோம் கேட்கவே மாட்டேங்கிறேன், காதல் உழுவுலையா அப்படின்னு சொன்னா நான் கூப்பிடுறதுக்கு நீ மதிப்பளிக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். இது மிகைப்படுத்தி, அங்க பொய் சொல்றதாக ஆகாது, அந்த வார்த்தை பொய் சொல்றதாக ஆகாது. 100 தடவை கூப்பிடணுமா அப்படின்னு கேட்ட 100 தடவை கூப்பிடுறது இல்லை, நம்ம பொய் சொல்றாரா, பொய்யும் சொல்லல, அது மிகைப்படுத்தி சொல்லுது, மனிதனுடைய பழக்கத்தில் உள்ள. அல்லாஹ்தால அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றி உள்ள வர்ணனைகளை சொல்லி காட்டலாம். சொர்க்கம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆயத்துகள், அந்த சொர்க்கத்தினுடைய ஆயத்துகளுக்கு விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். அது உள்ள விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படிதான் இருக்குமா, ஒரு சமயம் ரொம்ப அதிகப்படுத்தி அல்லாஹ் சொல்றா போல இருக்கிறது. நிச்சயமாக கிடையாது, எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது சில இடங்கள்ல சொர்க்கத்திலே உள்ள அந்த ஹூருல் ஈன் என்ற அந்த கன்னிகைகள் இருக்கின்றார்கள், அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹூருல் ஈன் என்று பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். அங்கு அவர்களுக்கு மங்கை என்று தரப்படுவார்கள் என்பதால் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த உடலுக்குள்ள, அவர்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு இருக்குது. இப்ப நம்ம உடலுக்குள்ள எலும்பு இருக்கு, எலும்பே மேல தெரியல நமக்கு. முதல்ல எலும்பு மேல தெரியாம தோல் மறைச்சிருக்கு, தோலுக்கு கீழே ஒரு ஜவ்வு இருக்குது, அதுக்கு கீழே சதை இருக்குது, அதுக்கு கீழே எலும்பு இருக்கு. இப்ப எலும்பு வெளியே தெரிய முடியாது. அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த பெண்களுடைய எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புக்குள்ளே ஒரு மூளை இருக்கு, ஒரு சத்து. நம்ம சாதாரணமா ஆட்டு மூளையில உள்ள உறிஞ்சிரமா இல்ல அந்த எலும்புக்குள்ள, அதற்கு பேர் முக்து என்பதாக அரபியில சொல்லப்படும். அந்த சத்து, அந்த மூளை சத்து அதுக்குள்ள இருக்குது, எலும்புக்குள்ள. சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை, முக்து இருக்கிறது, அது உடலுக்கு வெளியே பார்த்தா தெரியும் கண்ணாடி அப்படிங்கிறாங்க. இது மிகைப்படுத்தி சொல்றதல்ல, உண்மையே அப்படித்தான். அந்த பெண்களை பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி பார்த்தா உடஞ்சு போயிடுவாங்களே, அசிங்கமா இருக்குமே அப்படின்லாம் நினைக்க கூடாது. அவங்க பார்ப்பதற்கு அப்படி இருந்தாலும் கூட அந்த அழகை அல்லாஹ்தாலா மிகப்பெரிய அழகாக வைத்திருக்கும். அந்த அழகை இந்த உலகத்துல நம்ம பார்த்திருக்க முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது, மனசுல நினைச்சிருக்க கூட முடியாது. இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உருவ அமைப்பாக அதை எண்ணி பார்க்கவும் முடியாது, கற்பனை செய்து பார்க்கவும் முடியாது. அவர்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முக்கு இருக்கின்றது, அந்த மஜ்ஜை என்பதாக தமிழ்ல சொல்லப்படுவது, அது மூளை அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இருக்கு, அது கூட தெரியும் இருந்து வெளியிருந்து பார்த்து. சரி, அங்க இருக்கக்கூடிய மாளிகைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உள்ள இருந்து பார்த்தா வெளியே உள்ளதெல்லாம் தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ளதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட மாளிகை, அப்போ கண்ணாடி மாளிகை.
ஆனா கண்ணாடியான்னு கேட்டா கண்ணாடி அல்ல, தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நவரத்தினங்களுக்கு இதால் செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட மாளிகை. ஆனா உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ளது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உலகத்தை வச்சு கற்பனை செய்து கூட விட முடியாது. இது அல்லாஹ் மிகைப்படுத்தி சொல்லுகின்றானா என்ன? இல்லை, கற்பனை அல்ல, மிகைப்படுத்தி சொல்லுவதும் அல்ல, உண்மை அப்படி. அதான் உண்மையை கொண்டு இந்த வேதத்தை அல்லாஹ்தாலா இறக்கி வைக்கிறது. இதே போன்ற நரகவாசிகளை பற்றி முன்னால் நிறைய வழக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துல கடைசியாக செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், சொர்க்கத்திற்கு கடைசியாக செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை விட மிக விசாலமான அளவு அவனுக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுக்கப்படும். இந்த உலகத்தை பெருசு, இந்த பூமி இருக்கே இதனுடைய இந்த உருண்டை என்ற அளவு 24,000 மைல் சுற்றளவு. இது போன்று பல மடங்கு விசாலம் உள்ள ஒரு இடம் தரப்படும் கடைசியாக செல்லக்கூடிய ஒரு பூமினான ஒரே ஒரு ஆளுக்கு. இது கற்பனை அல்ல, அல்லது மிகைப்படுத்தி சொல்லுவதல்ல, ஹக்கு உண்மையாக சொல்லுவது. ஆக இந்த வேதம் இது போன்று சொர்க்க நரகத்தை பற்றி மட்டுமல்ல, சட்டங்களும் அப்படித்தான். எந்த சட்டங்களை அல்லாஹ்தாலா சொல்லி இருக்கின்றாலும் அந்த சட்டங்கள் அனைத்தும் சத்தியமானவை, உண்மையானவை. அதுல எந்த விதமான கூடுதல் குறைவோ அல்லது தவறான விஷயங்களோ கிடையாது, மாற்றப்படுவதும் கிடையாது. அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னானா அது எப்ப சொன்னானா அதிலிருந்து தியானத்து நாள் வரைக்கும் அந்த சட்டம். மனிதர்களுடைய சட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்க அவனை மாறி போய் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதே கிடையாது. எப்ப அல்லாஹ்தாலா லோகருக்கு 4 ரக்காத் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தினா அப்பொழுது 4 ரக்காத். அது ஏதாவது ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு மனிதர்களை ஏதாவது சமுதாயத்தை கவனித்து கூடுதல் குறைவாக்குறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்போ ஒரு சட்டத்தை அல்லாஹ்தாலா வகுத்தானா அந்த சட்டம் இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் அப்படி. அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, இது ஹக்கு சத்தியமானது. அதே அல்லாஹ் நஸ்ஸலா அலைக்கல் கிதாபல் ஹக், இந்த வேதத்தை சத்தியத்தை கொண்டு நபியை உன் மீது அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றார். முஸத்திகன் லிமா பைன யதைஹி. இன்னும் இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இதற்கு முன்னால் உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் இந்த வேதத்திற்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலை. இந்த வேதத்தை நம்பணும் அப்படின்னு அல்லாஹ்தாலா கட்டளையிட்டிருக்கிறான். குர்ஆனை நம்ப வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்தாலா இந்த வேதத்தை மட்டும் நம்பினால் போதாது, இதற்கு முன்னால் உள்ள வேதத்தை நம்ப. ஏன்னா அதுவும் நான் இறக்கியதுதான், அந்த வேதங்களையும் நான் தான் இறக்கி வைக்கிறேன், அந்த வேதங்களையும் நான் தான் அருளினேன். அதனால நீங்க அதையும் நம்பணும். இந்த வேதம் அந்த வேதங்களை உண்மைப்படுத்துகின்றது. முஸத்திகன் லிமா பைன யதைஹி, இதற்கு முன்னால் உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலைமையில், இந்த வேதம் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலைமையில் சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை நபியை மீது அல்லாஹ் இறக்கி வைத்தார் என்று அல்லாஹ்தாலா சொன்னது. மற்ற வேதக்காரர்கள் எப்படி சொல்றாங்க? இப்ப அதுவும் அல்லாஹ்தாலா இறக்கி வச்சானா தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் எல்லாம். தௌராத் இருக்குது, இன்ஜீல் இருக்குது. இப்போ தௌராத்துக்குரியவர்கள் யூதர்கள் இருக்கிறார்கள், இன்ஜீல் ஜபூருக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடியது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பைபிள் இருக்கின்றது, அது இன்ஜீலையும் ஜபூரையும் குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. புதிய ஏற்பாடு என்பது இன்ஜீலையும், பழைய ஏற்பாடு என்பது ஜபூரையும் குறிக்கக்கூடியதாக அவர்கள் சொல்லுகின்றார். ஆக 3 வேதத்தையும் 2க்குள்ள இப்ப உலகத்துல நம்ம பார்க்கலாம். யூதர்கள் ஒரு வேதத்தை தௌராத்தை சொல்லுகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் ஜபூரையும் இன்ஜீலையும் சேர்த்து ஏற்பாடுகள், அதாவது பைபிள் என்பதாக அதனை சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த 2 வேதக்காரர்கள் உலகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்க வேதத்தை மட்டும்தான் நாங்க நம்புவோம், எங்க வேதத்தை மட்டும்தான் நம்ப சொல்லி மற்ற வேதங்கள் நம்ப சொல்ல வேண்டும். ஆனா உண்மை எப்படி அல்ல, அந்த வேதத்திலே இந்த வேதத்தை நம்பும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்திலே குர்ஆனை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்தாலா சொல்லியிருந்தார். ஆனா அதையெல்லாம் எடுத்துட்டாங்க. பின்னாலே வருது, நிறைய முன்னால் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் திருத்தி விட்டு எங்க வேதத்தை மட்டும்தான் நாங்க நம்புவோம், எங்க நபியை மட்டும்தான் நம்புவோம், மற்ற நபிமார்களை பற்றி எங்களுக்கு அக்கறையே என்று சொல்லுகின்றார். ஆனா அல்லாஹ்தாலா முன்னால் உள்ள ஆமன ரசூல் என்ற ஆயத்திற்கு விளக்கம் கட்டப்பட்டது. உங்களுக்கு எல்லா நபிமார்களையும் நம்புறோம். நாங்க எல்லா நபிமார்களுக்கும் சொந்தக்காரர்கள். எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சொந்தம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா நபிமாரும் சொந்தம். கிறிஸ்தவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபி இருக்கின்றாரே, ரசூல் இருக்கின்றாரே, தூதர், அவரும் எங்களுக்கு சொந்தமானவர், எங்களுடைய நபிதான், எங்க நபின்னு தான் சொல்லுவோம். நாங்க அந்த நபியை நம்புறோம்.
யூதர்களே, நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாங்க நம்பக்கூடியவர்கள். ஆனா எங்களுக்கு பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா மற்ற நபிமார்கள் யாரையும் நாங்க மறுக்க மாட்டோம். அவர்கள் யாருக்கும் மத்தியில நாங்கள் பிரிவினை செய்ய மாட்டோம். எல்லாரும் நபிமார்களுக்கும் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று ஏற்றுக்கொள்வோம். என்று அல்லாஹ்தால நபிமார்களையும் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதங்களையும் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்குரிய அடிப்படையில அல்லாஹ்தால குர்ஆனிலே அதை உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆனாக அல்லாஹ் இதனை இறக்கி வைத்திருக்கிறார். முஸத்திகன் லிமா பைன யதைஹி. இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் முஸத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிற நிலையில் சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் இதனை இறக்கி வைத்தார். சரி, அல்லாஹ் இந்த வேதத்தை மட்டும் இறக்கி வைக்கிறார். அன்கல தௌராத இஞ்சி, தௌராத்தையும் இறக்கி வைத்தான், இஞ்சியிலையும் இறக்கி வைத்தான். அவன் தௌராத்தையும் அவன் தான் இறக்கி வைத்தான், இஞ்சியிலையும் அவன் தான் இறக்கி வைத்தான். இங்க ஒரு வித்தியாசம். நஸ்ஸல அன்ஸல ரெண்டுக்கு இறக்கி வைத்தான் அப்படின்னு அர்த்தம் தான். நஸ்ஸல என்று சொன்னாலும் இறக்கி வைத்தான், வானல மேலிருந்து கீழே இறக்கி வைக்கிறதுக்கு நஸ்ஸல. அன்ஸல என்று சொன்னாலும் அதே அர்த்தம். ஆனா முதல்ல அல்லாஹ் தஆலா நஸ்ஸல அலைக்கல் கிதாப, இந்த வேதத்தை உன் மீது நஸ்ஸல இறக்கி வைத்தான். அன்ஸல தௌராத்தை இறக்கி வைத்தான். இப்ப தௌராத் இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தை இரண்டாவது பகுதியில அடுத்த வசனத்துல அன்ஸல என்று போட்டிருக்கின்றான். குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துல நஸ்ஸல என்று போட்டிருக்கின்றான். ரெண்டுக்கும் தமிழ்ல இறக்கி வைத்தான் அர்த்தம். ஆனா நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இது அரபி வல்லுநர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நஸ்ஸல என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தான் அப்படின்னு அர்த்தம். அன்ஸல என்று சொன்னால் மொத்தமாக இறக்கி வைத்தான் அப்படின்னு. இப்ப அந்த வார்த்தையிலேயே அல்லாஹ் எப்படி இறக்கி வச்சான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. நஸ்ஸல அலைக்கல் கிதாப, நபியே உன் மீது இந்த குர்ஆனை நஸ்ஸல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தான். ஒரே நேரத்தில் இறக்கி வைத்தான், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தார். 23 ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தார். 6000க்கு மேற்பட்ட தடவைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 2000க்கு மேற்பட்ட தடவைகள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த குர்ஆனை சமர்ப்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தார். தௌராத்தின் இன்ஜீலை ஒரே தடவையில கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூர் சீனா என்ற அந்த மலைக்கு அழைத்து அல்லாஹ் தஆலா அங்கே 40 தினங்கள் நோன்பு இருக்குமாறு கட்டளையிட்டு, அந்த 40 தினங்கள் நோன்பு இருந்து அவர்கள் பக்குவப்படுத்தப்பட்ட பின்னால் அவர்களுக்கு மொத்தமாக அந்த தௌராத் என்பதை என்ற வேதத்தை பலகையிலே இறக்கி வைத்தார். பலகைகளிலே இறக்கி வைத்தார். பலகைகளிலே பொறிக்கப்பட்ட தௌராத்தை இறக்கி வைத்தார். குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு அபதல் அல்வாஹ என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தார். அந்த பலகைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து வந்தார்கள் என்பதால். எனவே தௌராத் என்பதை, குர்ஆன் என்பதை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே இறக்கி வைத்தார். அது ஏற்ற தாளிலேயோ அல்லது வேறு பொருளையோ பலகையிலேயோ கல்லிலேயோ எழுதி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி டேப்பாக இருந்து அதனை பதிவு செய்து கொள்ளும். எப்படி இந்த டேப் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே பதிவு செய்து கொள்ளுதோம். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி டேப்பாக அமைந்து விட்டது. எந்த விதமான ஒரு சிறு மாற்றமும் இல்லாமல் அப்படியே பதிவு செய்து கொள்ளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி. ஆரம்பத்தில் குர்ஆன் இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய அமைப்பிலே இயல்பிலே மனிதனுடைய முறைப்படிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. அவங்க சொல்றது மறந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்தை சொன்னாங்கன்னா திரும்ப உடனே அவங்க ஓதுவாங்க. அவங்க ஓதி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திரும்ப திரும்ப அவங்க ஓதுவாங்க. அல்லாஹ் தஆலா உடனே கட்டளையிட்டான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக், அவர் சொல்றதுக்கு முன்னாடி நீ உங்க நாக்கு அசைக்காது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக், உங்களுடைய நாவை அசைக்க வேண்டும். இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆன், அதை உங்களுடைய கல்விலே சேகரித்து தருவதும் அதை திரும்ப உங்களுடைய நாவின் மூலமாக ஓரச் செய்வதும் நம்முடைய வேலை அப்படின்னு அல்லாஹ் தஆலா. என்னோட வேலை, நீ ஒண்ணு நாக்கையை அசைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி அல்லாஹ் தஆலா கேட்பாக ஆக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே அந்த கல்வி பதிவு செய்து கொண்டு நஸ்ஸல அலா கல்விக்கு என்று அப்படின்னு மற்றொரு இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களுடைய கல்வின் மீது இறக்கி வைத்தான். அல்லாஹ் தஆலா
குரானை எங்க இறக்கி வச்சா கல்வில இறக்கி வச்சான். அதனாலதான் இப்ப சவுதி அரேபியால கூட இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல புதுதாக சில வித்தியாசங்களை செய்யறது ரொம்ப கண்டிக்கிறாங்க. ஹிரா குகையில இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து முதல்ல என்றால் பிஸ்மி ரப்பிக என்ற அந்த ஆயத்தை ஓதி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க 83ல ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல ஆரம்பத்துல ஹிரா மலைக்கு போறதுக்காக மேலே ஏறக்கூடிய 4-5 பேர் 2-3 ஆளுநர்கள் இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து மலைக்கு போறதுக்காக போகணும். ஒரு பஸ்ல ஏறி போகும்போது அரபிகளும் கூட வரலாம். எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. அரபியில கேட்டேன். என் கூட இருந்த இன்னொரு ஆளு நாங்க இந்த மாதிரி ஹிரா மலைக்கு அங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த அரபி கேட்கிறோம், ஏன் போறீங்க? ஹிரா மலை சும்மா பார்த்து வரக்காண்டி பறக்கட்ட முபாரக்கான இடம், அதனால பார்த்து. அந்த இடம் வந்து முபாரக்கா பறக்கத்தான இடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருந்தாங்கல்ல, ஹிரா குகையில இருந்தாங்க, அந்த மலையில இருந்தாங்க, குகையில இருந்தாங்க. அதனால அது பறக்கத்தான இடம் அல்லவா அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாலும் பறக்கத்தான இடமா போயிடுமா? அது சொல்ற தப்பு. கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக சொல்றேன். அப்ப இவரு இந்த ஆளு சொன்னார், என் கூட இருந்தவர், நான் ஒண்ணு பஸ்ல போகும்போதே பேசிட்டு வரணும், அங்க போகாதுன்னு ஹிரா மலைக்கு போகாதே அப்படின்னா. நீ ஏன் போறாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆன் இறங்கின இடம் அல்லவா அது, குர்ஆன் இறங்கின இடம் அல்லவா, அதனால பார்க்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அரபி சொல்றான், குர்ஆன் அங்கிருந்து இறங்கிச்சு அப்படின்னு கேட்டான். இவருக்கு ஆச்சரியம், பின்னாங்க இறங்கிச்சு. ஆனா ஹிராவில தான் முதலா கோயில தான் ஹிரா கோயில தான் குர்ஆன் இறங்கு கிடையாது. நிச்சயமா கிடையாது, சத்தியமா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கல்ப தான் குர்ஆன் இறங்கிச்சு, ஹிராவில இறங்கிச்சு. அவன் சொல்றது உண்மைதான் அது. ஆனா அந்த இடம் பறக்கத்தான இடம் அப்படிங்கிற மறுக்கிறா மருந்து அது தப்பு. இடம் பறக்கத்தான ஒரு மனிதர், ஒரு நபி, சாதாரணமாக ஒரு மூமினான ஒரு மனிதர் இருக்கக்கூடிய இடம், அவருடைய தொடர்புள்ள அந்த பகுதிகள் எல்லாம் பறக்கத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறதா நமக்கு வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கிறோம். ஏன் கேட்டா, எந்த இடத்துல நபிமார்கள் வந்தார்களோ அந்த இடம் புனிதப்படுத்தப்பட்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தோன்றியதின் காரணமாகவே ஹரம் ஷரீஃபாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவை வலம் வந்ததன் காரணமாகவே அது புனிதம் பெற்றது என்றாக சொல்லப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல மகனை அறுத்த இடத்திலே அந்த கல்லறிந்ததின் காரணமாக அந்த இடம் புனித இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு பெண்மணி ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடியதின் காரணமாகவே அந்த சபா மர்வா என்ற அந்த பகுதியானது புனிதம் பெற்றதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே ஓடுமாறே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறார் உலக மக்கள் அனைவரும். ஆகவே இடம் வமையுஅல்லிம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றார். வமையுஅல்லிம் ஷாயிரல்லாஹ், எவர் அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ அது அந்த மனிதனுடைய அல்லாஹ்வுடைய தக்வாவை காட்டக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய பக்தியை அவனுக்கு இருக்கின்றது என்று காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இல்ல சஃபாவல் மர்வத்தலின் ஷாயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை என்பதாக சொல்லுகின்றார். ஆக இடம் என்பது மனிதர்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக முத்தகீன்கள், நல்ல அடியார்கள், நபிமார்கள் தங்கி இருக்கக்கூடிய தங்கி இருந்த இடங்கள் அனைத்தும் பரக்கத்து பெற்றவை, புனிதமான இடங்களாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. தேவபந்தில மௌலானா யாக்கூப் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு தேவபந்த் மதரசாவுடைய ஆரம்பத்தில் அவங்க தலைமை ஆசிரியராக இருந்தோம். பெரிய ஞானி, பெரிய விலாயத்து உள்ளவங்க. மௌலானா முகமது காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தேவபந்த் மதரசாவை நிறுவினர், அதை நிர்மாணம் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் மௌலானா முகமது யாக்கூப் சாஹிப் அவர்கள் அங்கே தலைமை ஆசிரியராக இருந்தார். அல்லாஹ் தஆலாவுடைய பக்தியும் அல்லாஹ் தஆலாவுடைய தியாகம் நிறைந்தவர்கள். சில நேரங்கள்ல அவங்களுக்கு இந்த வஜ்துடைய ஹாலத், மஜ்தூபாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட நிலையும் கூட அவர்களுக்கு ஏற்பட்டவர். அதாவது தன்னை மறந்த நிலை ஏற்பட்டவர். அப்படிப்பட்ட விலாயத்து உள்ளவர், அல்லாஹ் தஆலா இடத்துல முராகபா முஷாஹதா உள்ளவர், அதிகமாக செய்யக்கூடியவர். சில சமயங்கள்ல பாடம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த விஜிதானுடைய நிலை, வஜ்துடைய நிலை வந்து அப்படியே மெய் மறந்து அப்படி உட்கார்ந்துருவாங்க. பாடங்கள் நடத்த மாட்டாங்க. மாணவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. மணிக்கணக்கா அல்லது நாள் கணக்கா அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்பட்டு போய் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த பகுதியில ஓடக்கூடிய இந்த கங்கா, யமுனா என்று சொல்லப்படக்கூடிய நதிகள் இருக்கின்றது,
அதை புனிதமான நதி என்பதாக மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. அது குறிப்பாக இந்துக்கள் கொண்டாடுறாங்க. கங்கை ஆற்றை புனிதமான நீர் என்பதாக, கங்கையுடைய நீர். இந்த யமுனையை விட கங்கை ரொம்ப புனிதமான நீர் என்பதாக சொல்லுகின்றார். அந்த நீர், அந்த தண்ணியில குளிச்சா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. இது பாரம்பரியமாக அந்த மக்களிடத்திலிருந்து வந்த ஒரு கொள்கை, ஒரு எண்ணம். அப்படி இது அவருடைய கொள்கை. அந்த தண்ணீர் போன புனிதமான தண்ணீர் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் இதை புனிதமான தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, மௌலானா யாக்கூப் சாஹிப் அவங்களுக்கு. புனிதமான தண்ணீர்னு சொல்றாங்களே, இது முன்னோர்கள் யாராவது ஒருவர் இப்படி அது புனிதமான தண்ணீர் என்பதாக அதை ஒப்புக்கொண்டு புனிதமான ஒரு இடத்திலிருந்து, வரக்கத்தான ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வரக்கத்தான இடம் என்று எந்த இடம் சொல்லப்படுகின்றதோ, வரக்கத்து செய்யப்பட்ட இடம், ரஹ்மத்திற்குரிய இடம் என்று எந்த இடத்தை சொல்லப்படுமோ அந்த இடங்கள் எல்லாம் மத்திய தவிர மீது உள்ள இடங்கள் இல்லை. ஏதாவது ஒரு இடம் வரக்கத்துக்குள்ள இடம் அப்படின்னு சொன்னா அங்க யாராவது ஒரு நபி வந்திருக்கணும். அந்த நபி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அதாவது நபி அந்த இடத்துல பிரச்சாரம் செய்திருக்கணும். நபி அந்த இடத்துல வசிச்சிருக்கணும். அல்லது வேறு யாராவது மூவினான முஸ்தபீனான மனிதர்கள் அங்க இருந்திருக்கணும். அவர் காரணமாகத்தான் அந்த இடம் வரக்கத்து பெற்றதாக ஆக்கப்பட்டிருக்கணும். இப்ப இந்த கங்கை நதி இருக்கின்றதே, இதுல ஓடக்கூடிய நீர் புனிதமானது என்று சொன்னா இது எங்கிருந்து வருது, இதனுடைய உற்பத்தி எங்க, அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடத்துல என்ன வரக்கத்து இருக்கின்றது அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அவர் கொஞ்சம் நல்ல ஆராய்ச்சி செஞ்சா நல்லா இருக்கு அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரில படுக்கிறவரு இந்த எண்ணெய் அதிகமாகி ஒரு நாள் ராத்திரில நடுநிசி நேரத்துல எந்திரிச்சு வெளியே புறப்பட்டு வந்து கங்கைக்கு கங்கை ஆறு எங்கிருந்து வருது, அந்த தண்ணி எங்கிருந்து வருது, அந்த பக்கமே வேலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். இது எங்கிருந்து உற்பத்தி ஆகி வருது பார்த்துட்டு வரலாம். காலையில் சுபூர் எழுந்திரிச்சு பார்த்தா மௌலானா அவர் காணாங்க, தலைமை ஆசிரியர்கள் காணாங்க. எல்லாம் தேடினா எங்க போனாங்கன்னே தெரியும். இவருக்கு அந்த வஜ்ஜுடைய நிலை, தன்னை மறந்த நிலை ஏற்பட்டு இதை பார்க்கணும், இதை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கங்கை தண்ணி எங்கிருந்து வருது அது அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறாரு. தேடி 2 நாள் பார்த்தாங்க, கிடைக்கல. சரி, இவர் எங்கேயோ மறைஞ்சார் போல இருக்கு, ஆள் வருவாரு, அது அல்லாஹ்தாலா அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க இந்த மதரசாவில். இவர் அந்த தண்ணி வரக்கூடிய அந்த கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த திசையை நோக்கி மேல போயிட்டே இருக்கிறார். போன கடைசியில ஒரு பகுதியிலிருந்து தண்ணி உற்பத்தியாகி கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த திசையை நோக்கி மேல போயிட்டே இருக்கிறார். போன கடைசியில ஒரு பகுதியிலிருந்து தண்ணி உற்பத்தியாகி பல மலைகள் தண்ணி உற்பத்தியாகி அந்த இடத்துல இருந்து ஒன்னா சேர்ந்து வருது. அது ஒரு ஊர், சின்ன ஊர். அந்த ஊருக்கு பேரே கங்கோதிரி. அந்த கங்கோதிரிங்கிற ஊரை வச்சுதான் இந்த பேரு, இந்த நதிக்கு பேரு கங்கை என்பதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போன உடனே அந்த ஊருடைய அந்த தண்ணீர் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மலையினுடைய பகுதியில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டேன். யாருன்னா இந்த இடம் புனிதமான இடமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணம். இங்க யார் எந்த நபி இந்த இடத்துல வந்தாரு, அல்லது யாராவது பூமியிலான முஸ்தபீன்களான மனிதர்கள் இங்கே இருந்திருக்கின்றார்களா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. இவர் தன்னை மறந்த நிலைமை மாறி அவர் அங்க போயிட்டார். அவர்கள் மூலமாகவோ அல்லது இல்ஹாமின் மூலமாகவோ அவருக்கு அறிவிக்கப்பட்டது. நபிமார்கள் ஒரு நபி இங்க வந்திருக்கார். அந்த நபி இந்த பகுதியில பிரச்சாரம் செஞ்சிருக்கார், தபிலிய செஞ்சிருக்கார். தன்னுடைய பிரச்சாரத்தை, தன்னுடைய ரிசாலத்தை சொல்லியிருக்கிறார். அவர் வாழ்ந்த வசித்த இடம் என்ற காரணத்தால் அல்லாஹ்வுத்தாலா அந்த பகுதிக்கு ஒரு முபாரக்கான தன்மையை வச்சிருக்கான், பரக்கத்தான தன்மை. அந்த பரக்கமே அந்த நதிக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த பரக்கத்துடைய அந்த தன்மை இருக்கின்றதே, அதை அந்த காலத்தில் இருந்த மக்கள் விலக்கி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருள், இந்த இடத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நீர் அனைத்துமே புனிதமானது, முபாரக்கானது, பரக்கத்து பெற்றது என்பதாக விளங்கி செயல்பட்டு வந்தார்கள். அது பின்னால் உள்ள மக்கள் எல்லாம் அதை இணை வைக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அந்த நதியை மட்டும் பிடிச்சிட்டு அல்லாஹ் விட்டார். நதி அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிக்கு ஓடக்கூடியது, அல்லாஹ் பரக்கத்தை தருகின்றான் என்ற நம்பிக்கை உடையவர்களா அந்த நபிமாருடைய காலத்தில் இருந்தாங்க. பின்னால் உள்ளவங்க அது மாறுபட்டு இணை வைக்கக்கூடியவர்களாக மாறி அவர்கள் அந்த நதியை புனிதமானதாக மட்டும் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை மறந்துட்டாங்க என்ற உண்மை அவர்களுக்கு தெரிஞ்சு 15வது நாள் மதரசாவுக்கு சேர்ந்த பிறகு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அந்த விஷயத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு நபி அல்லது நபி சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ள அந்த இடங்கள் எல்லாம் புனிதமானவை. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை
தூர் சீனா என்ற மலையில் வைத்து அல்லாஹ் இறக்கி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்விலே நபி அவர்களுடைய கல்வின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக சொல்லப்பட்டது? இங்க அந்த ஹிரா என்ற அந்த மலை இருக்கின்றதே, அது இடம் புனிதமானதுதான். அந்த அரபி சொன்னதை போல அது புனிதமற்றது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலாம் இறக்கி வச்சான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க உட்கார்ந்து அது புனிதமான இடம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைப்பட்ட இடம் புனிதமான இடம். எத்தனையோ நோயாளிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைப்பட்டவுடன் சுகமாக இருக்காங்க. அந்த கைக்கு மாத்திர அந்த புனிதத்தை பரக்கத்தை கொடுத்திருக்கின்ற காரணத்தால் அங்கே இது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பகுதியும் அவர்களிடத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் பரக்கத்தானது. அவர்கள் எங்கே உட்கார்ந்திருந்தார்களோ அந்த இடம் பரக்கத்திற்குரிய, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா அந்த இடத்துல போய் அந்த இடம் புனிதமானது என்ற காரணத்தால் அங்க போய் மண் எடுக்கிறதோ அல்லது வேறு பிஜாத்தான காரியங்களை செய்கிறதோ, அந்த இடத்துல வேறு இந்துக்கள் செய்வதை போன்று மாற்று மதத்தார்கள் செய்வதை போன்றுள்ள காரியங்களை செய்வதோ கூட இந்த இடத்தை பார்த்துட்டு வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வணங்கிய காரணம் அங்க போய் ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுகலாம். அந்த இடத்தை பார்த்துட்டு வரது ஒரு புனிதமான வேலை என்று நம்பணுமே தவிர அந்த இடத்துல வேறு ஏதேனும் பிஜாத்தான காரியங்களை செய்யறது அதெல்லாம் கூட. இப்ப என்ன செய்யறாங்க? நாங்க போன நேரத்துல அங்க பார்த்தா நிறைய கேமரா வச்சுட்டு கேமராமேன்கள் நிறைய நிக்கிறேன். அது புனிதமான இடமா அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுக்கிறது. போட்டோ எடுக்கிறது ஹராம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் புனிதமான இடத்துல போய் நின்று போட்டோ எடுக்கிறார். அதுக்காக 5 ரியால் வாங்கிட்டு அந்த போட்டோ எடுக்கிறார். அந்த கோகைகளுடைய வாசல்ல நின்று ஆம்பளை பொம்பளை எல்லாம் நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அது பரக்கத்து அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இது பெரிய பிதாத், இது பெரிய அநியாயமானது. இதை செய்யக்கூடாது. அவர் அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து அந்த மண்ணு பரக்கத்தான மண்ணு அப்படின்னு வீட்டுல வச்சுக்கிறது. இவர் எதுவும் செய்யறது இல்லை, அமல் எதுவும் செய்யறது இல்லை. அந்த மண்ணை வச்சிருக்கிறதுனால பரக்கத்து கிடைக்குது அப்படின்னு விளங்குறது. இதுவும் தவறு. அதை தவறான வேலைகள் எதையும் செய்யக்கூடாது. இடம் பரக்கத்து என்பதிலே இதற்கான சந்தேகம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை கல்விலே இறக்கி வைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பலகைகளை இறக்கி வைத்தார். அந்த பலகையை பார்த்து படித்துக் கொண்டார்கள். மக்களுக்கு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 தினங்கள் அங்கே நோன்பிருந்து தூர் சீனா மலையிலிருந்து அந்த பலகையை வாங்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய கோபுகள் ஒரு பெரிய மைதானத்தை தங்க வைத்திருந்தாங்க. அவங்க போயிட்டு 40 நாள்ல வர்றதுக்குள்ளாக அங்க தாமிரிங்கிற ஒரு கால மாட்டை செஞ்சு அந்த நகைகளை எல்லாம் வாங்கி தங்கத்தால வெள்ளி அதெல்லாம் செஞ்சு ஒரு மாட்டை செஞ்சு அந்த மாடு சத்தம் போடக்கூடிய அமைப்புல ஒரு விதத்தை ஒரு நிலையை உண்டாக்குறாங்க. இதுதான் உங்க தெய்வம், மூசாவுக்கும் தெய்வம் இதுதான். அவர் அங்க போயிட்டாரு தெரியாம. அதனால அவர் வந்தாலும் இதைத்தான் வணங்குவார், நீங்க இதை வணங்குங்க நீங்கெல்லாம் என்று சொல்லி அந்த சாமிரிங்கிறவன் இந்த கால மாட்டை வணங்குறதுக்காக ஒரு குரூப் ஒரு கூட்டத்தை தயாரிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து வந்து கோபமாக வந்தாங்க. இப்படி செஞ்சது யார் அப்படின்னு கேட்டாங்க. சாபிரின்னு சொல்லப்பட்டது. கோபத்தால தங்க கையில இருந்த அந்த தௌராத் வேதத்துடைய அந்த பலகையை தூக்கி எறிஞ்சாங்க. அது சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. கோபம் ஏற்பட்டு தூக்கி எறிஞ்சாங்க, உடஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். பிறகு கோபம் தெளிந்த பின்னால அதை பொறுக்கி எடுத்தார்கள். அதுல கூட சில பகுதிகளை எங்கேயோ உடஞ்சி சிதறி போயிருச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டார். ஆக தௌராத் என்பது பலகையிலே இறக்கப்பட்டது. இன்ஜீல் என்பது ஒரு பொருளிலே இறக்கப்பட்டது. பலகையிலோ அல்லது வேறு பொருளிலே இறக்கி வைக்கப்பட்டது. குர்ஆன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே இறக்கி வைக்கப்பட்டது. அது பதிவு செய்யப்பட்டது கல்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். வருஷம் முழுவதும் பதிவு செய்ததை சொல்லி ஓதி காட்டியதை இறக்கி வைத்ததை அல்லாஹ் இறக்கி வைத்ததை ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கைக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி காட்ட சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவார்கள். அது வரைக்கும் எவ்வளவு இறங்கி இருக்கோ அந்த ஆயத்தில் கூறாது. இறங்கி இருக்கக்கூடிய அந்த ஆயத்துகள் முன்பின்னாக இருந்தாலும் கூட இப்போது எப்படி தர்த்தீப் செய்யப்பட்டு இருக்கின்றதோ அலிஃப் லாம் மீம் என்ற அந்த தொடக்கத்தில் இருந்து குல்லாஹு ரப்பின்னாஸ் வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து குல்லாஹு ரப்பின்னாஸ் வரைக்கும் எப்படி வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த முறைப்படிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டு முழுமையாக குர்ஆன் முழுமையாக்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய அந்த முறைப்படிக்கு நபி அவர்கள் ஓதி காட்டினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினார். நபி அவர்கள் கேட்டார்கள். நபி அவர்கள் ஓதி காட்டினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். ஆக பதிவு செய்யப்பட்டது கல்விலே தவிர அது பல
பலகையிலோ அது வேறு பொருளிலோ அல்ல அப்படிங்கிறது வருது. அந்த விளக்கத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா சொல்லி காட்டுகிறார். தௌராத்த வல்லிஞ்சில், தௌராத்தையும் இஞ்சியிலையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். மின் கபுலு, இதற்கு முன்னால், இந்த குர்ஆனுக்கு முன்னால் இறக்கி. ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்கன்னா தௌராத்து இஞ்சில்னா குர்ஆனுக்கு பின்னாலதான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல மின் கபுலு, இதற்கு முன்னால் இறக்கி வைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆனுக்கு முன்னால வந்ததுதான் தௌராத் வேதம், இஞ்சில் வேதம். ஹுதல் லின்னாஸ், அந்த தௌராத்தும் இஞ்சிலும் மக்கள் மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டக்கூடியதாக அதனை இறக்கி வைத்தார். குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி என்று தொடங்கக்கூடிய ஆரம்பத்திலே ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். தௌராத்தையும் இஞ்சிலையும் பற்றி இங்கே சொல்லும்போது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று சொல்லும். இந்த மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று சொல்லுவதிலிருந்தே இப்ப யாரு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் தஆலா இதை இறக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருக்கக்கூடிய அந்த யூத கிறிஸ்தவர்கள் முத்தகீன்கள் அல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் முத்தகீன்கள் அல்ல. ஏன்னு கேட்டா ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அப்படிங்க. ஹுதல்லில் முத்தகீன் என்று சொன்னா முத்தகீன்களாக இருக்கக்கூடியவர்களை நேர் வழியில் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்க்கிறான். அதற்கு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. முத்தகீன் இவர்கள், இந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு இந்த தௌராத்தும் இஞ்சிலும் இருக்கின்றதே அது நேர் வழி காட்டுது. ஆனா இவங்க நேர் வழிக்கு நம்ம போய் சேரல அப்படின்னு அர்த்தம். அதை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக இந்த ஆயத்திலே தெரியப்படுத்தும். அன்கர தௌராத் வல் இஞ்சில மின் கபுலு, இதற்கு முன்னால் தௌராத் இஞ்சிலையும் அல்லாஹ் இறக்கி வைத்தார். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இறக்கி வைத்தார். பிறகு சொல்லுகிறான் அன்கரல் ஃபுர்கான், ஃபுர்கானை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அவன் இறக்கி வைத்தான். ஃபுர்கான் என்று சொன்னால் நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியது. இந்த குர்ஆனுக்கு ஃபுர்கான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. குர்ஆனுக்கு 50க்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான் 50க்கு மேற்பட்ட பெயர்களை குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன். ஆனா குர்ஆன் என்ற பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகமாக சொல்லப்பட்ட காரணத்தால் பல இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு குர்ஆன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் மஜீத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா நிறைய பேர்களுக்கு திக்ர் என்று சொல்லுகின்றான், ஹிக்மத் என்று சொல்லுகின்றான், இப்படி பல்வேறு பெயர்கள் அதற்கு இருக்கின்றன. ஃபுர்கான் என்பதும் அதற்கு ஒரு பெயர். நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது என்று பொருள். அன்கரல் ஃபுர்கான், பிரித்து காட்டக்கூடியதையும் அல்லாஹ் இறக்கி வைத்தார். இந்த ஃபுர்கான் பிரித்து காட்டக்கூடியதையும் இறக்கி வைத்தார் என்று சொன்னால் அது எது, குர்ஆன் மட்டுமா அல்லது மற்ற வேதங்களுமா? இரண்டு கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அன்கரல் ஃபுர்கான் என்று சொன்னால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தார். பொதுவா முன்னாலே எல்லா வேதத்தையும் சொல்லிட்டான். நஸ்ஸல அலைக்கல் கிதாப் என்ற வாசகத்துல குர்ஆனை சொல்லிட்டான். அன்கர தௌராத் வல் இஞ்சில என்ற வாசகத்துல தௌராத் இஞ்சில எல்லாத்தையும் சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. இங்க அன்கரல் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகத்துல ஜபூர் வேதத்தை முன்னால சொல்றத இந்த ஃபுர்கான் என்று அல்லாஹ் தஆலா ஜபூர் வேதத்தை தான் குறிப்பிடுகின்றார் என்பதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலும் எல்லா வேதத்திற்கும், எந்த வேதமாக இருந்தாலும் சரி, அந்த வேதம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக அல்லாஹ் தஆலா அருளினார். தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆன் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படித்தானே. ஆனா எல்லா வேதத்தையும் இந்த தன்மையிலே அல்லாஹ் தஆலா அருளினார், இறக்கி வைத்தார் என்ற கருத்தை அல்லாஹ் தெரியப்படுத்துகிறார். இது பொதுவாக வைத்துக் கொண்டார். அல்லது ஃபுர்கான் என்று குர்ஆன் தான் என்று வைத்துக் கொண்டால், முன்னால் அல்லாஹ் தஆலா நஸ்ஸல அலைக்கல் கிதாப, வேதத்தை நபியே உன் மீது இறக்கி வைத்தான், இந்த வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தான் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அதை வலியுறுத்தி சொல்லுவதற்காக திரும்ப அல்லாஹ் சொல்லுவான் அன்கரல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய விஷயங்களையும் உன் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான், இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். ஆக ஃபுர்கான் என்பது குர்ஆன் என்றும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது வேறு வேதங்கள், மற்ற வேதங்கள் தௌராத், இஞ்சில், ஜபூர் என்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துகளை நிராகரிக்கக்கூடியவர்கள், இந்த ஆயத்துகளை, அது தௌராத்தோ இஞ்சிலோ ஜபூரோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை நிராகரிக்கக்கூடியவர்கள் லஹும் அஸாபுன் ஷதீத்,
அவர்களுக்கு கடினமான வேதனை இருக்கின்றது. மிக கடினமான வேதனை அவர்களுக்கு உண்டு. வல்லாஹு அஸீஸ், அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மிகைத்தவன், வழி வாங்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய சிபத்துகளிலே 2 சிபத்துகளை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றார். இன்னல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் என்பது எல்லா வேதத்திலும் உள்ளதுதான். அல்லாஹ்வுடைய ஆயத்து, எல்லா வேதமும் அல்லாஹ்வுடைய ஆயத்து தான். ஆனால் தௌராத்து இப்பொழுது தௌராத்தாக இல்லை, இன்ஜீல் இன்ஜீலாக இல்லை. தௌராத்தாக இல்லை, இன்ஜீல் என்று இன்ஜீலாக இல்லை. எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. நான் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தௌராத் இன்ஜீல்ல உள்ள யூத கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய தங்களுடைய அந்த வேதம், பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய வேதம், அல்ல தௌராத் அவங்க சொல்ல தோரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதம் எல்லாம் பூராத்தையும் மாற்றிட்டாங்க. அதனால அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் என்பதாக இப்பொழுது முழுமையாக நம்ப முடியாது. நம்ம இப்ப எப்படி நம்பணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, தௌராத்தை அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தானோ, இறக்கி வைக்கப்பட்ட முறையிலே உள்ள அத்தனை ஆயத்துகளையும் அத்தனை வசனங்களையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை நிராகரிக்க கூடாது. நான் தௌராத்தவே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய தௌராத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படி சொல்ல. அல்லாஹ் எப்படி தௌராத்தை இறக்கி வைத்தான் அதை நான் மறுக்க மாட்டேன் என்று நம்பிக்கை கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ் இன்ஜீலை எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான் அதை அப்படியே நான் நம்புறேன். அது எல்லாமே அல்லாஹ்வுடைய கலாம், அதுல எதையும் நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பைபிள் இருக்குது, அதை முழுமையாக நான் நம்ப மாட்டேன். ஏதோ சிலர் இருக்கலாம், சரித்திரங்களை எல்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்க. வானம் பூமி படைச்சது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், நபிமாருடைய சம்பவம், அதெல்லாம் அதுல இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. சட்டங்களை எல்லாம் மாத்திட்டாங்க, எல்லா சட்டத்தையும் மாத்திட்டாங்க, பெரும்பாலும் சட்டங்களை எல்லாம் மாற்றி. அதனால தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஜீல் பைபிள் இருக்கின்றதே, இன்ஜீல் என்று அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த பைபிள் இருக்கின்றதே, அதே இப்போது உள்ள அந்த பைபிள் முழுமையாக அல்லாஹ்வுடைய சட்டமாக அல்லாஹ்வுடைய கலாமாக இல்லை, ஆயத்துகளாக இல்லை. அதனால அதை பூராத்தையும் ஒப்புக்கொள்வதோ பூராத்தையும் மறுப்பதோ கூட. ஒரு கிறிஸ்தவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இதுவும் அல்லாஹ் இறக்கி வச்ச வேதம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ பைபிளை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ஜபூர், இன்ஜீல் ரெண்டையும் சொல்றாரு அவரு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று இப்போது இருக்கக்கூடிய அந்த கிதாபை காட்டி கிதாபை சொல்லி சொல்றாரு. இதை நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் இறக்கி வைத்த இன்ஜீலை நான் நம்புகிறேன், அல்லாஹ் இறக்கி வைத்த ஜபூரை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பைபிளை இப்பொழுது நீங்க இன்ஜீல் ஜபூர் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் இருக்கின்றதே, இதை முழுமையாக நான் நம்பவும் முழுமையாக நான் மறுக்கவும். இதுல எது அல்லாஹ் இறக்கி வச்சது உண்மையாக இருக்கிறதோ அதை நம்பல, எதுவெல்லாம் மாற்றப்பட்டிருக்கோ அதை நான் நம்பல அப்படி சொல்ல. முழுமையாக மறுக்கவும் கூடாது, முழுமையாக நம்பவும் கூடாது இப்பொழுது இருக்கக்கூடியது. ஆனா அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய இறக்கி வைத்த அசல் இருக்கின்றதே, அதை யாரும் எந்த நிலையிலும் மறுக்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தாலும் அதை அப்படியே நான் நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதனால அந்த விளக்கத்தையும் தெரிஞ்சு. இன்னொன்று குர்ஆன் இருக்கின்றதே, அது அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்பதாக சொல்லும் பொழுது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய வசனம். இது இன்னைக்கு காலையில கூட இந்த மஸ்ஜித் மாமூர்ல ஒரு வெளியீட்டு விழா, ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுல கூட இந்த கருத்து சொன்னோம். ஆயத்துகள் 6666 ஆயத்துகள் என்றாக சொல்லுகின்றோம். எழுத்துக்கள் 3,00,000 சொச்சம், 25,000 35,000 27,000 22,000 என்று கணக்கு இருக்கு. மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. 3,00,000 சொச்சம் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் அனைத்துமே கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனம் அப்படிங்கிறது நம்பணும். குர்ஆன்ல அல்ஹம்து என்று ஆரம்பிச்ச பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிச்ச அந்த பேயில இருந்து குல்லாத் பிரபின் நாஸ் வரைக்கும் உள்ள அந்த சீன் வரைக்கும் உள்ள அத்தனை எழுத்துக்களை, அதுல இருந்து அந்த பேயிலிருந்து சீன் வரைக்கும் எத்தனை எழுத்து இருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். ஒரு ஆயத்து மட்டும் அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல, இந்த ஆயத்திலிருந்து ஒரு எழுத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். அதனால அந்த கலாமை ஒழுவின்றி தொடுவது ஹராம். இப்ப குர்ஆன் ஒழுவில்லாம தொடுறது ஹராம். இப்ப சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் ஒழுவில்லாம தொடலாம். மாதவிடாயாக இருக்கக்கூடிய பெண்கள், வெறும் தொடக்க இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாருமே குர்ஆனை தொடலாம் தாராளமா.
இந்த ஆலிம் சார்லாம் அவங்களை ஏமாத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூட ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தோம். இப்ப புதுசா ஒரு கூட்டம் வந்துருக்குல்ல, அந்த கூட்டம் இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு, சஹாபாக்களுடைய முடிவு, என்ற ஆயத்தினுடைய விளக்கத்தில குர்ஆனை தொடக்கூடாது, ஒழுவில்லாதவர்கள் தொடக்கூடாது, ஐவதிபாஸ் வரக்கூடிய பெண்கள் தொடக்கூடாது, ஜனாபத்துடைய குளிப்புள்ளவர்கள் தொடக்கூடாது, ஹராம் என்பதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதுல ஷாஃபி மதபில் இன்னும் ரொம்ப கடுமையான உத்தரவு தொடக்கூடாது அப்படிங்கிறது. சரி, தொடக்கூடாது என்பதுல குர்ஆனை டோட்டலாக மொத்தமாகத்தான் தொடக்கூடாது, அது ஒரு ஆயத்தை தொட்டா பரவாயில்லை என்ற நிலை கிடையாது. ஒரு ஆயத்தையும் தொடக்கூடாது, ஒரு ஆயத்தை மட்டும் இல்ல, ஒரு எழுத்தை கூட தொடக்கூடாது. குர்ஆன்ல இப்ப அலிஃப் லாம் மீம் இருக்குது, அந்த அலிஃப் இருக்குது, அலிஃப் லாம் மீம்ல உள்ள அந்த அலிஃப் இது குர்ஆனுடைய எழுத்து, குர்ஆனிலே உள்ள எழுத்து என்ற எண்ணத்திலே நிஜத்திலே ஒரு மனிதன் அது சொல்றாங்க. வேற அலிஃப் பே ஜூஸ்ல உள்ள அலிஃப் சொல்றது கூட, அலிஃப் பே ஜூஸ்ல அலிஃப் இருக்குது, தே இருக்கு, தே இருக்கு, அத குர்ஆன் ஒரு லாபத்தை சொல்றாரு. அது அலிஃப் பே ஜூஸ்ல உள்ள அலிஃப், அந்த அலிஃப் வேற, இந்த அலிஃப் வேற. ஏன் அதுக்கு அந்த அலிஃப் கோணலா இருக்கு, அந்த நேரா இருக்கு, கேட்டாரு. ரெண்டு நேரா தான் இருக்கு, ரெண்டு அலிஃபும். இது நிஜத்துல, இது குர்ஆன், அது நிஜத்துல வேறு குர்ஆன் அல்லாத வேறொரு கலாம், வேறொரு பேச்சு, வேறொரு எழுத்து. அதனால குர்ஆனுடைய நிஜத்துல குர்ஆனில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தை தொடுவதும் ஹராம், ஒழுங்கு இல்லாமல் தொடுவது ஹராம். அதான் ஆயாத்தில்லா இன்னல்லதின் கஃபரு பி ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய ஆயத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆயத்தை தான் நிராகரிக்கிறது, அல்ல ஒரு சட்டத்தை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு எழுத்தையும் எந்த எழுத்தையும் நிராகரிக்க கூடாது. இப்படி சொல்றாரு ஒருத்தர், அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதுல இந்த நாம் இருக்கு பாருங்க, அலிஃப் லாம் மீம்ங்கிறதுல இந்த நாம் வந்து இதுல சேர்ந்தது அல்ல, இந்த ஆயத்துல சேர்ந்தது அல்லங்க அப்படிங்கிறாரு. அல்லது ஏதாவது ஒரு வாவு, ஒரு காப்பு, ஒரு லாம், ஒரு நூன், ஏதாச்சும் ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டு இந்த நூன் இந்த இடத்துல அதிகமா இருக்குதுங்க, இதெல்லாம் இது குர்ஆன்ல உள்ளது அல்ல அப்படின்னு சொல்றாரு. குர்ஆன்ல எத்தனை எழுத்துக்கள் என்று துல்லியமாக கணக்கிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு, இந்த எழுத்து குர்ஆன்ல உள்ளது அல்ல அப்படின்னு மறுக்கிறார். அப்பவும் குர்ஆன் மறுத்ததுன்னு அர்த்தம். அப்பவும் அவருக்கு அந்த நிலையிலும் அவருக்கு அந்த ஒரு எழுத்தை மறுத்தாங்க அவருக்கு தண்டனை உண்டு, தகும் அதாபும் சரி, அவர்களுக்கு கடினமான தண்டனை உண்டு. அவர் காஃபிர் என்று பெயர் கொடுக்கப்படுவார், அவர் முஸ்லிம் என்பதாக இருக்க மாட்டார், அவர் மதம் மாற்றம் செய்யப்பட்டவர், மதம் மாறியவர் என்பதாக சொல்லப்படும். அவருக்கு முஸ்லிமுடைய ஹுக்கும் அவர் மீது ஜாரியாக, அவருக்கு காஃபிருடைய ஹுக்கும் ஜாரியாக அவர் மீது. நிராகரிக்கக்கூடிய காஃபி, நிராகரித்து விட்ட காஃபி என்பதாக அவருக்கு சொல்லப்படும். அது ஆயத்தை மறுக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்தை முழுமையாக மறுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அது ஒரு வாசகத்தை மறுக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு எழுத்தை மறுத்தாலும் மறுப்பவர் என்ற பெயர். அதாவது என்னல்லதீன் கஃபரு பி ஆயாத்தின் தான், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை மறுக்கிறது ரெண்டு விதம். ஒரு ஆயத்தை மறுக்கிறது, சட்டத்தை மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்ன சட்டத்தை மறுக்கிறது அப்படின்னு. அதே போல அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த இந்த கலாமுல்லா அப்படின்ற அல்லாஹ்வுடைய கலாமிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் என்று விளங்குவது அது படைக்கப்படாதது என்று விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்படாதது, உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் படைக்கப்பட்டவை, அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்படாது. அல்லாஹ் எப்படி படைக்கப்படாதவனாக இருக்கின்றானோ அதே போல அல்லாஹ்வுடைய கலாமும் படைக்கப்படாது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்துமே படைக்கப்படாதவை அப்படின்னு நம்ம இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னால் நான் விளக்க சொல்லியிருக்கிறேன். இந்த தாள்ல இருக்கிற இது எழுத்து, இந்த எழுத்து இருக்கின்றது, இது படைக்கப்பட்ட தாள் உண்டாக்கப்பட்டது, இந்த எழுத்து மை உண்டாக்கப்பட்டது, அப்ப எழுத்து எழுதுனது, இது படைக்கப்பட்டதுதான். இந்த கலாம், இந்த எழுத்து எந்த கலாமை அறிவிக்கின்றதோ அது படைக்கப்படாது. உதாரணம் எப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னால் நிறைய சொல்லியிருக்கேன். நெருப்பு அப்படின்னு ஒரு தாள்ல எழுதுறீங்க, நெருப்புன்னு தாள்ல எழுதுனா இந்த தாள்ல எழுதப்பட்டது நெருப்பு அல்ல, தாள்ல எழுதப்பட்டதே நெருப்பா இருந்தா தாள் இருக்காது, தெரிஞ்சுல போயிருக்கு. தாளில் எழுதப்பட்டது நெருப்பு அல்ல, நெருப்பு என்பது வேறொன்று, அதை அறிவிக்கக்கூடிய எழுத்தாக இங்கே வடிவம் பெற்றிருக்கின்றது நெருப்பு என்ற எழுத்து தாள். சர்க்கரை அப்படின்னு தாள்ல எழுதுறீங்க, சர்க்கரை என்பது இது எழுத்தல்ல, இதை நக்கி, இந்த எழுத்தை நக்கி பார்த்தா இருக்காது, இந்த எழுத்து சர்க்கரை அல்ல, சர்க்கரை என்ற பொருளின் மீது அறிவிக்கக்கூடிய வடிவமாக இந்த எழுத்து இங்கே எழுதப்பட்டு இருக்கின்றது. அதே போல கலாமுல்லாஹ் என்பது வேறு, அது அல்லாஹ்வுடைய ஸாத்தில் இருந்து பிறந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியாக வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே இறக்கப்பட்ட அந்த அம்சம் இருக்குது, அதுதான் கலாமுல். அல்லாஹ் தஆலாவுடைய ராத்திலிருந்து உற்பத்தியாகி வெளிவந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை கேட்டு ஸல்லல்லாஹு
கல்வியை இறக்கி வைத்தது கலாமுல்லா. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வின் மீது இறக்கி வைத்தாரே அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தாக்கிலிருந்து வெளிவந்தது. அதை அறிவிக்கக்கூடியதாக இந்த அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வாசகங்கள். கலாமுல்லாஹ் மீது அறிவிக்கக்கூடியது என்று இருந்தாலும் கூட கலாமுல்லாஹ் மீது அறிவிக்கின்ற காரணத்தால் இதுவும் புனிதம் பெற்றது. ஆகவே இதையும் ஒழுங்கில்லாமல் தொடக்கும். கலாமுல்லாவை ஒழுங்கில்லாமல் தொடக்கும். அதனாலதான் ஒரு குர்ஆனை ஒருத்தர் ஹிஃப்ஸ் பண்றாரு, ஒரு ஹாஃபிஸ். அவருடைய கல்வில குர்ஆன் பூரா வந்துருக்கு. குர்ஆன் வந்து அவருடைய கல்வில வந்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வில இருந்த மாதிரி அவருடைய கல்வில. இப்ப இதவே ஒழுங்கில்லாமல் தொடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கல்வில இருக்கக்கூடிய அறிவிக்கிறது தானே இது. இது இரண்டாவது தரஜாவில தன்மையில உள்ளது தானே. அசல் வந்து கல்வில இருக்கிறது தானே. இது இரண்டாவது தரத்துல உள்ள இதுக்கு இதையே நம்ம ஒழுங்கில்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆப்காவை போய் ஒழுங்கில்லாமல் தொடரலாமா? அதனால சூஃபியாக்கள் செலுத்துறாங்க. சட்டம் அப்படி அல்ல. சூஃபியாக்கள் செலுத்துறாங்க ஹாதிஸ் குர்ஆனை பாடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஹாதிஸை ஒழுங்கில்லாமல் தொடாதீங்க. அது சாத்தியமாக இல்லையமா? அது முடியாது. அதனால ஷரியத்துடைய சட்டம் அப்படி அல்ல, ஃபுகஹாவுடைய சட்டம் அப்படி அல்ல. குர்ஆன் எழுதப்பட்ட இந்த கலாமுல்லாஹ் எழுதப்பட்ட இந்த தாள் இருக்கிறது, இதை தொடக்கூடாது. கலாமுல்லாஹ் எழுதப்பட்ட பொருளை ஒழுங்கில்லாமல் தொடக்கூடாது. ஒழுங்கில்லாமல் தொடக்கூடாது என்று சொல்லும் பொழுது அது ஒரு எழுத்தாக தொடக்கூடாது. குர்ஆன் என்ன நிலையது இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா நமக்கு தெரியப்படுத்துகின்றார். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நிராகரிக்கின்றார்களே, அப்ப நிராகரித்து விட்டார்களே அவர்கள் லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடினமான வேதனை இருக்கின்றது. வல்லாஹு அஸீஸுன் துல் இன்திகாம், அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மிகைத்தவன். அவன் வேதனை செய்யறதுல யாரும் அவனை தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் மிகைத்தவன். யாராவது அவன் வேதனை செய்யும் போது யாராவது அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த வேதனை தடுக்கக்கூடிய யாராவது ஒரு சக்தி இருக்கிறார் கேட்டா கிடையாது. பழி வாங்கக்கூடியவன் அவன், பழி வாங்குதல் உடையவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லிக்காரு. யாராவது அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க, முரண்டு செஞ்சாங்க, அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பழி வாங்கியே தீருவான். பழி வாங்குவதிலிருந்து தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்ற தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த இந்த ஆயத்து மூமினான் அவர்களுக்கும் பல எச்சரிக்கைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதை தெரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக.